ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி வீடியோவில் யூனிகார்ன் ஸ்கூல் சப்ளைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டைரி பண்ணுறதுக்காக ஒரு பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய A4 ஷீட் பேப்பரை இந்த ஷீட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு யூனிகார்ன் ட்ரா பண்ணி அதை கலர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம க்ளூ போட்டு இந்த ஷீட்டோட ஃப்ரண்ட்டில் ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கூட டெக்கரேட் பண்ணுறதுக்காக எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட்டில் ஸ்டார் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் க்ளூ போட்டு இந்த எண்டில் ஒட்டிக்கலாம். இனி இந்த டைரியில் ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கணும். அந்த பஞ்சிங் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் எடுத்து லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி அந்த பேப்பர்ஸ்லேயும் நம்ம பஞ்ச் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் பேப்பர்ஸாக எடுத்து இந்த ஹோல்க்கு நேராக பஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பென்சில் எடுத்து அந்த ஹோல்க்கு நேராக பேப்பர்ஸ் வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்து பஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேப்பர்ஸ்லேயும் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இனி அந்த ரிங்ஸ் செய்கிறதுக்காக அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு மாஸ்கில் மேலே வந்துட்டு ஒரு ஒயர் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு குட்டியாக போதும், அதனால இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்து அந்த ஒயரை வந்துட்டு இப்படி சுற்றி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு அந்த டைரியில் வைக்கக்கூடிய ரிங்ஸ் கிடச்சாச்சு. இதே மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த ரிங்ஸ் போட போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு இந்த கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த பேப்பரை வச்சுட்டு லாஸ்ட்டாக இன்னொரு கிளிட்டர் ஷீட்டை வைக்கணும். நெக்ஸ்ட் அந்த ரிங்ஸை ஹோல்குள்ளே விட்டு சுற்றி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த கார்னரில் பஞ்ச் பண்ணிவிட்டு இதை மாட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம டைரி ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த யூனிகார்ன் லிப்ஸ்டிக் எரேசர் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்காக பழைய லிப்ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நமக்கு உள்ளே இருக்க அந்த லிப்ஸ்டிக் வேண்டாம், அதனால் ஒரு பேப்பர் வச்சு அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கிறேன். இதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக போகாது, அதனால் ஏதாச்சும் ஒரு டூல் எடுத்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு எரேசர் எடுத்து அதில் ரவுண்ட் வரைஞ்சி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை அந்த லிப்ஸ்டிக் கேஸ்க்குள்ளே வச்சுக்கிறேன். இந்த எரேசர் வெளியே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதில் பாதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூனிகார்ன் பிக்சர் ட்ரா பண்ணி கலர் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் கம் போட்டு அதில் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், லிப்ஸ்டிக் எரேசர் செஞ்சாச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த யூனிகார்ன் ஸ்கேல் பண்ணலாமா? இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ளூ கன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைட்லேயும் டேப் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்கிட்ட இருந்து ஒரு கிளிட்டர் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் கிளிட்டர் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் மேலே டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இதை நம்ம அந்த சைடில் ஒட்டி மார்க்கிங்ஸ் எழுதிக்க போகிறோம். இந்த சைடில் க்ளூ போட்டு அதை ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி பேக் சைட்லேயும் க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு யூனிகார்ன் ட்ரா பண்ணி கலர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இதுக்கு மேலே க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்து அதில் இருக்க மார்க்கிங்ஸை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம யூனிகார்ன் ஸ்கேல் செஞ்சாச்சு. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த க்யூட்டான யூனிகார்ன் வாலெட் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பேப்பர் தான் தேவைப்படும். இல்லை நீங்கள் கேஷ், ஸ்டிக்கர்ஸ் இது மாதிரி நிறைய வச்சுக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருந்து சென்டரில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலே இருந்தும் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மேலேருந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம்ல, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு திருப்பி எடுத்து 2 எட்ஜஸ்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் கம் போட்டு ஒட்டிக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பேப்பரில் யூனிகார்ன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை க்ளூ போட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யூனிகார்ன் ட்ரா பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளிட்டர் பென் எடுத்து ஸ்டார்ஸ் போட்டுக்கிறேன். உள்ள பிளெயினாக இருக்கிறதுனால ஒரு ரெயின்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுலேயும் க்ளூ போட்டு இதில் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான வாலெட் செஞ்சாச்சு. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த யூனிகார்ன் டேப் டிஸ்பென்சர் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் மேக் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு யூனிகார்னை ட்ரா பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒயிட் பேப்பரால் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த யூனிகார்னை வச்சுட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் வச்சு உள்ளே உள்ளதெல்லாம் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கார்ட்போர்டில் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல, அந்த பீஸ் எடுத்துகிட்டு காம்பஸ் வச்சு 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். மேலே உள்ள சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும், கீழே உள்ள சர்க்கிள் வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் ஷீட் எடுத்து அதில் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அதில் ஒரு பீஸை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அதை க்ளூ போட்டு ஒட்டிட்டு கார்ட்போர்டில் ஒட்டிக்கணும். செகண்ட் பீஸை வந்துட்டு ரொம்ப சின்னதாக ரோல் பண்ணணும். இதையும் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதில் கீழே ஒட்டிக்கணும். இதே மாதிரி மற்ற 2 பீஸையும் இதை விட சின்னதாக ரோல் பண்ணி இன்னொரு கார்ட்போர்டில் ஒட்டிக்கணும். இதில் நம்ம செகண்டாக பண்ணினது ஃபஸ்ட்டு பண்ணினதுக்கு உள்ள இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கணும். இனி இதில் அந்த
கட்டர் வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இல்லை நம்மளுக்கு ஃபுல் பிளேடும் தேவைப்படாது, அதனால இதை 2ஆக உடச்சிட்டு இதில் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டிஸ்பென்சரில் அந்த பிளேடை வைக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் இந்த மாதிரி பிளேடை ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இனி அந்த டேப் எடுத்து அந்த ரோல்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பிளேடை அந்த சின்ன ரோலுக்கு கீழே வச்சு ஒட்டிக்கணும். டேப் டிஸ்பென்சர் பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, அந்த டேப்பை நம்ம தேவைக்கு இழுத்துட்டு அந்த கட்டரில் வச்சு கட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.